சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாமல் உடனே கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. என் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என் அன்பு வாழ்க்கையின், என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் பல உறவுகள் உன்னிடம் வந்து பழகியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு உறவிடம் இருந்தும் என் குழந்தை ஒரு நல்லதையும் ஒரு கெட்டதையும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் எல்லா உறவுகளிடமிருந்து நல்லது எதுவும் அதை மற்றும் கற்றுக்கொண்டு வா என் தங்கமே. தீயவைகளை விட்டுவிடு. இப்பொழுது உனக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவிடமிருந்து அவரை பற்றித்தான் நான் ஒன்று கூற வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ நெருக்கமாக இருக்கும் உறவு யார் என்று சொன்னவுடன் உன் மனதில் அவர் தோன்றியிருப்பார். அவரை பற்றி தான் கூற வந்திருக்கின்றேன். ஆனால் இதை தனிமையில் நீ கேட்க வேண்டும் என் தங்கமே. வாழ்க்கையில் என்னை தவிர உனக்கு நிரந்தரம் என்று ஒன்று இல்லை என் தங்கமே. மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்டு மாயைதான் என் தங்கமே. பெண்ணுக்கான உரிமைகளை தட்டி பறிப்பது போல யானை பலத்தை பெறுகிறாள். எதிர்பார்ப்பதற்கு அதுபோலத்தான் உன்னுடைய பலத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. சில மனிதர்கள் உனக்கு தீயவர்களாக இருந்தாலும் நீ அவர்களையே நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பாய் என் தங்கமே. எல்லாம் காலப்போக்கில்தான் உன் கண்ணிற்கு அகப்படும். உனக்கு நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிற ஒரு உறவு கூட அப்படித்தான் இருக்கிறார் என் தங்கமே. எல்லாரும் உன்னிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு அன்பும் அதிகமாக பழகுவதில்லை. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புடன் தான் உன்னிடம் பழகி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. மனிதர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இரண்டு சொற்களை உதிர்ப்பாங்க. என்ன ஆட்டம் ஆட போகிறார்கள் என்பது பிறப்பின் போது உதிர்ப்பது என் தங்கமே. ஆடி முடிந்துவிட்டது என்பது இறப்பின் போது உதிர்வது என் குழந்தையே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்க்கை இருக்கும் என் தங்கமே. எல்லாம் இழப்பதற்கு இலைப்பீடாக சந்தேகமே இல்லை. எது எல்லாம் சாத்தியம் தங்கமே. காலம் கட்டாயத்திற்காக கற்பதற்கு பாடங்களும் மட்டும் ஏனோ ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். பாடம் கற்பதற்கு மட்டும் ஏனோ ஆசிரியர்கள் தேவைப்படுவதே இல்லை. தெளிவாக புரிந்துகொள். உண்மை உணர முற்படும் போது ஏற்படும் வழிகள் அஜீரணமாக மாறுகின்றன. ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. யாராவது கஷ்டம் தந்துவிட்டால் நீ என்ன என்னின் மீது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அப்படி என்ன உனக்கு கஷ்டம் தரும் உறவிடமிருந்து சற்று விலகி சென்றுவிடு என் தங்கமே. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு தீர்வுண்டு என்பதை முதலில் தெரிந்து கொள். அண்ட பிரச்சனையுடன் உன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்பது பொய்யான உனக்கு நீயே சொல்லிக் கொள்ளும் ஒரு ஆறுதலே தவிர அது உண்மை கிடையாது என் தங்கமே. அனைத்திற்கும் ஒரு தீர்வுதான் வரும் என் தங்கமே. அதற்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை என்று, அது பிரச்சனையே இல்லை என்று, அதனால்தான் உன்னை முன்கூட்டையே உன் அப்பன் எச்சரிக்கின்றேன் என் தங்கமே. உனக்கு நெருக்கமாக இருக்கும் உறவு எப்பொழுதும் ஆபத்தாகத்தான் இருக்கும். சுதாரித்து இரு. நான் இருக்கின்றேன். உண்மையான உறவு யாம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னிடம் பழகும் அவர் உனக்கு உண்மையாக இல்லை என்பதை உனக்கு புரிய வைப்பேன். கூடிய விரைவில் அனைத்து உண்மைகளும் உன் கண்பட தெரிய வைப்பேன் என் தங்கமே. அவரின் மீது இருக்கிற பாசத்தை மட்டும் அப்படியே கொட்டி கொட்டி காமிக்கிறாயே. நான் உனக்கென தினமும் வருகிறேனே. என்னை எப்பொழுதாவது நீ முழுமையாக கவனித்திருக்கிறாயா? அவர் உன்னிடம் போலியாக இருக்கிறார். அவருக்காக உன் அன்பையும் உன் நேரத்தையும் நீ செலவிட்டு கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை பார்ப்பதை விட அவர்தான் எனக்கு பெரிது என்ற மனநிலையில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. நீ இப்பொழுது வாழ்வது
கனவு உலகம் மட்டுமே என்பதை மனதில் வைத்துக்கொள். அவரின் மீதான பாசம்தான் இதையெல்லாம் உனக்கு அனுபவிப்பது போல தெரிகிறது. ஆனால் கனவை விட்டு வெளிவந்து பார், அனைத்தும் வெட்ட வெளிச்சம் படும். என் குழந்தையே, அவர் உன் வாழ்க்கை இல்லை என்று உனக்கு தெரியும். அவரும் நீயும் ஒன்றாக இருக்க போவதில்லை இறுதி வரை என்பதும் உனக்கு தெரியும். அவர் உன்னை சற்று ஒரு குப்பை போன்றுதான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பயன் முடிந்ததும் உன்னை குப்பையில் எறிவது போல எரிந்து விடுவார். என் குழந்தையே, எதையும் யோசி. அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருக்கானதே தவிர உனக்காக இருப்பதே இல்லை. நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு எப்பொழுதுதான் புரியும் என் குழந்தையே? உன் அப்பன் உனக்கு புரிய வைக்க எத்தனையோ மாயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் அவரின் முகத்திரையை உன் அப்பன் கிழிப்பேன் என் தங்கமே. என் குழந்தை ஏமாற்றத்தை தாங்காது என்று தெரிந்துதான் இத்தனை நாள் சொல்லலாமா வேண்டாமா என்று என் மனதிலே போட்டு அதை அடக்கி வைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இதுக்கு மேல் போனால் என் குழந்தை முழுமையாக அவர் மீது அன்பை காட்டி அடிமையாகிவிடும் என்று தெரிந்து விட்டேன். இனி விட்டு விடுவேனா? என் குழந்தையை அப்படியே விட்டு விடுவேனா? விடமாட்டேன். என் குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டு வந்து விடுவேன். அவளை கரை சேற்றி விடுவேன். என் தங்கமே, எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அப்பன் நான் இருக்கின்றேன். அதை நீ புரிந்து கொண்டால் போதும். அவர் உனக்கானவர் இல்லை என்பதை முதலில் உன் மனதிற்கு கூறு. அவர் உன்னிடம் உண்மையாக இல்லை என்பதை உன் அப்பன் உனக்கு காண்பிக்கின்றேன் என் தங்கமே. ஒரு உண்மையாக உனக்கு வெளிவரப்போகிறது. அனைத்தையும் தெரிந்து கொண்டு அவரிடமிருந்து எச்சரிக்கையாக பிரிந்துவிடு. அவரிடம் உன்னுடைய புகைப்படம், உன்னுடைய வீடியோ இது போன்ற எதுவும் இல்லாமற் பார்த்துக்கொள். அவரிடம் நீ தவறாக செய்ததை எல்லாம் மறந்துவிடு. அனைத்தும் இன்றோடு போகட்டும் என் தங்கமே. உன் அப்பன் நான் உன்னை மன்னித்து விட்டேன். தெரியாமல் என் குழந்தை போய் பாழுங்குழியில் விழுந்ததை தாங்க முடியாமல் தான் வந்து இதை உன்னிடம் கூறியிருக்கின்றேன். அனைத்தையும் எடுத்துவிடு. அவனிடம் இருந்து எதையும் விட்டு வைத்து விடாதே. உன்னுடையதை எல்லாம் அழித்துவிடு குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கத் தொடங்கு. இன்று முதல் இனி உன்னால் ஆரம்பிக்கட்டும். நான் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.